இன்னைக்கு तरुण वॉइस क्लियर अल्लडा हरे कृष्ण तरुण माता जी वॉइस क्लियर अल्ल हरे कृष्णा तरुण माता जी இவருக்கு ஸ்டேபிளா இல்லைன்னு நினைக்கிறேன் நான். हरे कृष्णा माताजी இது ஓகேவா? இப்ப கேக்குது கேக்குது ஓகே மாதாஜி. இன்னைக்கு பகவத்கீதா 4வது சாப்டர் பதம் माता जी கேக்கல तरुण माता जी तरुण माता जी மியூட் ஆக்கிட்டாங்க ஜி. கேக்கல கேக்கல माता जी கேக்கல விட்டு விட்டு கேக்குது விட்டு விட்டு கேக்குதா? ஆமா. சரி माता जी நான் கண்டினியூ பண்ணிக்கவா? எஸ் எஸ் ஷூர் மாதாஜி ஷூர். ஓகே ஓகே माता जी ஈஸ்வரி பாணி माता जी சித்ரா माता जी அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? படிக்கலாம். यस माताजी हरे हरे कृष्ण कृष्ण माताजी हरे कृष्ण माता जी श्रोत्र श्रोत्रदीनिन्द्रियाण्यन्ये श्रोत्रादीनि इन्द्राणि अन्ये श्रोत्रदीनिन्द्रियाण्यन्ये श्रोत्रादीनिन्द्रियाणि अन्ये श्रोत्रादीनिन्द्रियाण्यन्ये श्रोत्रादीनिन्द्रियाणि अन्ये सम्यम् अग्निषु जिह्वति सम्यम् अग्निषु जुह्वति शब्दादीन् विषयानन्य शब्दादीन् विषयानन्य इन्द्रियाग्निषु जुह्वति इन्द्रियाग्निषु जुह्वति फुल्ला படிக்கலாம். श्रोत्रादीनिन्द्रियाण्यन्ये सम्यम् अग्निषु जुह्वति शब्दादीन् विषयानन्य इन्द्रियाग्निषु जुह्वति हरे कृष्ण माता जी ईश्वरी पाणी माता जी படிக்கிறீங்களா? சித்ரா மாதா जी படிக்கிறீங்களா? ஓகே மாதாஜி அத்தியாயம் 4 பதம் 26 ஸ்ரோத்ராதீனி இந்திரியாண்யை அன்யே सम्याग्निषु जुह्वति सप्तादीन् विषयान् अन्य इन्द्रियाग्निषु जुह्वति हरे कृष्णा माता जी थैंक यू माता जी रेवती माता जी படிக்கிறீங்களா? ओके माताजी हरे कृष्ण माताजी
ஹரே கிருஷ்ணா श्रोत्रादीनीन्द्रियाण्यन्ये सम्यक् निशुशुभ्वति सप्तादीन् विषयानन्ये इन्द्रियाग्निषु शुभ्वति हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ண மாதாஜி எல்லாம் நல்லா மாதாஜி இருக்கீங்களா? हरे हरे कृष्ण कृष्ण प्रभु प्रभु ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभु ஹரே கிருஷ்ண कृष्णा மாதாஜி நல்லா இருக்கீங்களா மாதாஜி? हाँ हरे दादा எல்லாம் कृष्ण நல்லா प्रभु। हरे ஓகே. कृष्ण प्रभु। ஹரே கிருஷ்ண நீங்க மாதாஜி. நல்லா இருக்கீங்களா பிரபு? கிருஷ்ணா தயவுல போயிட்டு இருக்கு மாதாஜி. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. हरे कृष्ण प्रभु ஹரே கிருஷ்ண நன்றி நன்றி மாதாஜி. பிரபு நன்றி ஹரே பிரபு கிருஷ்ண மாதாஜி. நன்றி பிரபு ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ இன்னைக்கு 4.26 ஸ்லோகா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு மங்களாச்சரணம் பண்ணிடலாம். ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலியதமேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமக. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதி பக்திவேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ இன்னைக்கு हरे வந்துட்டு 4.26 அதில் யாராவது டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா மாதாஜி? நான் படிக்கிறேன்ப்பா. படிக்கிறேன் பிரபு, படிக்கிறேன் படிங்க பிரபு, மன்னிச்சு. படிங்க மாதாஜி, படிங்க மாதாஜி. கட்டுப்பாடு என்னும் நெருப்பில் சிலர் கலங்கள் மற்ற பிரம்மச்சாரிகள் புலன்களையும் கேட்கும் முறைகளையும் அர்ப்பணிக்க என்றனர். மற்றும் சிலர் ஒழுக்கமான குடும்பஸ்தர்கள் புலன்கள் என்னும் நெருப்பில் புலனுணர்ச்சி பொருட்களை அர்ப்பணிக்கின்றனர். ஹரே ஓகே. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ இப்போ வந்துட்டு இந்த சாப்டர்ல என்ன சாப்டர் இது? உன்னத அறிவு. ஸோ இது வந்துட்டு எப்படின்னா படிப்படியான வந்துட்டு எப்படி வந்துட்டு பகவானை அடையணும் அப்படிங்கிற ஒரு அறிவை வந்துட்டு சொல்ற ஒரு சாப்டர் இது. ஸோ இதுல வந்துட்டு எல்லாத்தோட பக்தியை பத்தியும் சொல்றாரு. கரெக்டுங்களா? ஸோ எல்லா விதமான இதையும் நிறைய விதமான மக்கள் இருக்காங்க. கரெக்டுங்களா? அப்ப நேத்து வந்துட்டு என்ன பார்த்தோம்? யக்ஞ வந்துட்டு மீன்ஸ் அதாவது யக்ஞன்னா என்ன சொன்னாரு பிரபு நேத்து? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். யக்ஞக்கு மீனிங் என்ன? அர்ப்பணிப்பு பிரபு. ன்றது வந்து அர்ப்பணிப்பு. நம்ம எல்லாமே பண்றது தியாகம், பகவான தியாகம். மண்ணி வச்சு பண்றது எல்லாமே பகவானுக்கு தியாகம் செய்யறது பிரபு. கரெக்ட். அதுதான் அர்ப்பணிப்பு, தியாகம். சரிங்களா? ஸோ அப்ப நேத்து வந்துட்டு 2 வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் பார்த்தாரு. ஸோ அப்போ வந்துட்டு 2 வகையான மக்களை பத்தி பார்த்தாரு. ஒருத்தரை வந்துட்டு யாரை பார்த்தாங்க? லைக் வந்துட்டு அதாவது ஏதாவது ஒன்று நடக்கணும், ஏதாவது ஒன்று வேண்டி செய்யணும் அப்படிங்கிற இந்த பௌதிக நோக்கத்துக்காக வேண்டி, இல்லைன்னா வந்துட்டு இந்த மழை அந்த பொது நலத்தை நோக்கி பண்ற ஒரு இதை வந்துட்டு யக்ஞ வந்துட்டு வந்துட்டு இந்த தியாகத்தை வந்துட்டு பத்தியும் அந்த மாதிரியான மக்களை பத்தியும் பேசினாரு. இன்னொருத்தவங்க எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த பிறப்பு இறப்பு சைக்கிள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மத்துல போய் கலக்கிறவங்க, அவங்களுடைய அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அங்க போனா எந்த ஒரு சேவையும் இருக்காது, அங்க பாட்டியும் செவனேன்னு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரியான இருக்கிறவங்களுடைய முக்தி, அந்த அந்த ஒரு தியாகத்தை பத்தியும் வந்துட்டு நேத்து பார்த்தோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் 2 வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள். ஸோ இன்னும் ஒரு 2 வகையான மக்கள். யாரு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம், நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள். கரெக்டுங்களா? ஸோ இப்போ 4 வர்ணங்கள்னா யார் யாரு சொல்லுவோம்? பிராமணா, சத்ரியா, வைஷ்ணவா, சூத்ரா. இதே 4 ஆசிரமத்துல இருக்கிறவங்க யார் யாரை சொல்லுவோம்? பிரம்மச்சரிய ஆசிரமம், அப்புறம் கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் வந்துட்டு வானப்பிரஸ்தம் ஆசிரமம், அதுக்கப்புறம் சந்நியாச ஆசிரமம். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த 8 இதுவுமே வந்துட்டு கரெக்டா இருந்தது. அப்படி இது ஒரு ஜென்ரல் பாயிண்ட். இது 8 இதுவும் வந்துட்டு கரெக்டா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல சமுதாயம் ஒன்று உருவாகும். ஓகேங்களா? ஸோ ஆனா வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்துல அது வந்துட்டு எதுவுமே கரெக்டா கிடையாது. அதனாலதான் இவ்வளவு அழிவுகளை நம்ம சந்திக்கிறோம், இவ்வளவு பின்னோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இதை நம்ம வந்துட்டு முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா வந்துட்டு நம்ம பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ வந்துட்டு இன்னைக்கு சாப்டர்ல வந்துட்டு அப்படி பாத்தீங்கன்னா அப்படின்னா பிரம்மச்சரியர்கள் எப்படி வந்துட்டு அவங்களுடைய யஜ்ஞத்தை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரம்மச்சரியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு மீனிங் என்ன? பிரம்மா அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்துட்டு அப்சல்யூட் ட்ரூத், அதாவது பரம சத்தியம். சரிய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இது வந்துட்டு சமஸ்கிருத
வார்த்தையோடைய மீனிங் இது. சரிய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எக்ஸிகியூஷன், அதாவது இதை நடைமுறைப்படுத்துறது. ஸோ இந்த பரம சத்தியத்தை நோக்கி யார் ஒருவன் நடைமுறைப்படுத்துகிறானோ, ஸோ அவங்கள தான் வந்துட்டு பிரம்மச்சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிரம்மச்சரியா அப்படிங்கிறவங்க யாருக்கு எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரம்மச்சரியம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு ஒரு குரு கிட்ட போவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஆசிரமம். ஒரு ஆசிரமம். ஆசிரமம் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஆசிரமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு இடம் எங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பக்தியை நோக்கி பண்ணக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இடத்தை தான் வந்துட்டு ஆசிரமம். ஸோ இது பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்னா வந்துட்டு பரம சத்தியத்தை உணர்ந்து அதை எப்படி வழிபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிராக்டிஸ் பண்ற இடம் தான் வந்துட்டு பிரம்மச்சாரிய ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்க வந்துட்டு யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா குரு இருப்பாரு. ஸோ இங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா குரு சொல்றத கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரம்மச்சரியத்துக்குள்ளார போறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய காதுகளை ஓப்பனா வச்சுப்பாங்க. ஸோ யூ வில் பி அ குட் லிசனர், அதாவது நல்லா வந்துட்டு கேட்டுக்குவாங்க. ஸோ லைக் கவனிப்பாங்க. இதுல இருந்து மீதி இருக்கிற புலன் அதாவது என்ன சொல்றது, பௌதீக விஷயங்கள்ல வந்துட்டு அவங்க வந்து தியாகம் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு ஏன் வந்துட்டு அந்த காதுல இருந்து இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ நமக்கு ஒரு கிளாஸ் ஒன்று நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பக்கத்துல டிவியில வந்துட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று, ஐபிஎல் மேட்ச் போகுது. ஸோ ஐபிஎல் மேட்ச்ல ஃபைனல் ஓவர் வந்துருச்சு, நம்ம ஜெயிக்க போறோம், இந்தியா வந்துட்டு ஜெயிக்க போறாங்க, 2 ஓவர் தான் இருக்கு. இல்ல ஜெயிக்க போறோமா இல்ல தோக்க போறோமான்ற ஒரு ஒரு என்னது ஒரு என்னது அந்த ஒரு என்ன சொல்றது, இருக்கு ஒரு மேட்ச் ஒரு நுனியில இருக்கு, நர்வஸ்னஸ். ஒரு நர்வஸ்னஸ். யா. ஸோ அந்த அந்த நர்வஸ்னஸ் இருக்கு. ஸோ யார் ஜெயிக்க போறாங்க அப்போ வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்க போவோம், கிளாஸ். ஸோ கிளாஸ் வந்துட்டு நம்ம ரெக்கார்டிங் தானே, அப்புறம் கூட கேட்டுக்கலாம். ஸோ ஆனா வந்துட்டு மேட்ச் இன்னும் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும், 10 நிமிஷம் தானே, போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஸோ மேட்சை போய் அங்க மேட்சை நம்ம கவனிப்போம். அந்த 10 நிமிஷம் முடிஞ்ச உடனே அங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அண்ணனோ தம்பியோ யாராவது பார்த்துட்டு இருப்பான். சே என்ன மேட்ச் தெரியுமா, இப்ப பாரு ரீப்ளே மட்டும் போடுவான், எப்படி விக்கெட்ஸ் விழுந்தது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ட்ராஃபி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ். ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து பார்த்தோம்னா கிளாஸே முடிஞ்சு போயிடும். ஸோ இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான பௌதிக விஷயங்களை வந்துட்டு தியாகம் செய்யறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், அவங்க வந்துட்டு குரு சொல்றத அப்படியே கேட்டுக்கிறாங்க. ஸோ அவங்க வேற எந்த ஒரு டிவியேஷனும் இருக்காது. இப்ப நம்ம இங்க இருக்கும்போது செய்யும் போது, இப்ப இங்க பிரம்மச்சரியம் ஏன் வந்துட்டு அந்த காலத்துல குருகுலத்துக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு டைவர்ஷனும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கலப்படமற்ற ஒரு நாலேஜும் உள்ள போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வந்துட்டு அந்த குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. ஸோ இப்போ இருக்கிற இதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு 1000 பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நம்ம தாத்தா ஆகட்டும், நம்ம பாட்டி ஆகட்டும், நம்மளுடைய அத்தை ஆகட்டும், மாமா ஆகட்டும், பெரியப்பா சித்தப்பா, நம்ம அப்பா அம்மா, ஸோ ஈவன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி வந்துட்டு பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணா. ஸோ இதுல எதுலையுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பக்தி அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா வந்துட்டு நமக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு அந்த விஷயங்கள்ல பக்தி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா குரு அப்படின்றவர் என்ன சொல்லுவாரு, ராமாயணம் ஹரே கிருஷ்ண ப்ரோ, மியூட்ல போட்டீங்க. சாரி மாதாஜி. ஓகே, இட்ஸ் ஓகே மாதாஜி. ஸோ ராமாயணம் மகாபாரதம் இதுல இருந்து தானே விட்டுருக்கேன். குரு ஆனா என்ன சொல்லுவாரு, ராமாயணம் மகாபாரதம் வேதங்கள் தர்மங்கள் இதை பத்தி மட்டும்தான் பேசுவாரு. ஸோ அவனுக்குள்ள இருக்கிற நாலேஜ் எல்லாம் எப்படி இருக்கும், புனிதமா இருக்கும். ஸோ அப்ப அவங்க வெளியில வரும்போது செய்யும் போது எப்படி இருப்பாங்க. ஸோ ஸோ எதனால இது கிடைச்சது அப்படின்னு சொன்னா, இவங்க ஒரு தியாகத்தை பத்தி இவங்க வந்துட்டு இந்த பௌதிக விஷயங்கள்ல தியாகம் பண்ணதுனால இந்த ஒரு சிறந்த ஒரு நாலேஜ் கிடைச்சது. ஸோ இந்த நாலேஜ் மூலியமா வந்துட்டு பரமனை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிரகஸ்தா. ஸோ கிரகஸ்தா ஆசிரமத்துல இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே பண்ணுவாங்க, எல்லா ஆக்டிவிட்டிஸுமே பண்ணுவாங்க. ஆனா வந்துட்டு கிரகஸ்தா அப்படின்னு சொன்னாலே, கிரகம் அப்படின்னாலே வீடு. ஓகேங்களா. ஸோ வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா
மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கணும். ஸோ அப்பதான் வந்துட்டு அந்த கிரகஸ்த ஆசிரமம் அப்படிங்கிறது ஃபில் ஆகும். இது எல்லாமே பிரபுபாத் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஒரு வீட்ல வந்துட்டு மனைவி இல்லை அப்படின்னு சொன்னா அது கிரகஸ்த ஆசிரமம் கிடையாது. ஸோ ஒரு ஒரு பேச்சுலர் வீட்ல இருக்கிறதுக்கும் ஒரு குடும்பம் வீட்ல இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு பேச்சுலர் வீட்ல இருக்கிறதுக்கும் 4 செவுரு ஒரு கூரை அதே தான் இருக்கு. ஆனா வந்துட்டு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கும் 4 செவுரு 4 மீன்ஸ் ஒரு கூரை. ஆனா வந்துட்டு கூட மனைவியோடு, அதுவும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா மனைவியோடு பக்தியை நோக்கி, அதாவது பகவானை நோக்கி செய்யற ஆக்டிவிட்டிஸ், அவங்க என்னென்ன அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பகவானை நோக்கி இருக்கணும். அதுதான் வந்துட்டு உண்மையான கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆனா இப்ப இப்ப இது இதை வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் பண்றதுக்காக, மீன்ஸ் லைக் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 5 மணிக்கு டியூட்டி. சரி, எனக்கும் இங்கே வந்துட்டு நான் என்னுடைய மனைவி, ஸோ குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க. ஸோ காலையில் 5 மணிக்கு எனக்கு டியூட்டி. நான் ஒரு 3-3:30க்கு எந்திரிச்சாதான் ஸோ நான் வந்துட்டு 4 மணிக்கு கிளம்பி ஆகணும். அப்போ தான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு 5 மணிக்கு ரீச் ஆக முடியும். ஸோ நான் இதை ஆஃபீஸை நோக்கி, இந்த ஆஃபீஸுக்காக எழுந்திருச்சு நான் வந்துட்டு ஆஃபீஸில் போய் 5 மணிக்கு பஞ்ச் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இது வந்துட்டு பகவானுடைய இந்த இடத்துல பகவானுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்துட்டு எனக்கு நைட் ஷிஃப்ட். ஆனா நான் இன்னைக்கு வந்துட்டு 3:30 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நான் எழுந்திருச்சேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எழுந்திருச்சேன். ஸோ இங்க என்ன இருக்கு, பகவான் இருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க, ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் டியூட்டிஸ், அதாவது அவங்களுக்கு டியூட்டி வேலை இருக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, பகவானுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே எழுந்திருச்சு பகவான் ஒருத்தருக்காக தான் வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க. இப்போ நான் உண்மையான ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நான் என்ன பண்ணணும், 2 மணிக்கு எந்திரிக்கணும். 2 மணிக்கு எந்திரிச்சு பகவானுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆஃபீஸ்க்கு போகணும். கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்துட்டு அது உண்மையான கிரகஸ்தாசிரத்தில் இருக்கும். இன்னும் இப்போ இவங்க இல்லாமல் மீதி எனக்கு 9 மணிக்கு டியூட்டி, எனக்கு 7:30 மணிக்கு எந்திரிச்சா போதும், 8 மணிக்கு எந்திரிச்சா போதும், குளிச்சுட்டு செஞ்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். ஈவன் குளிக்கிறதுல கூட இன்னைக்கு காலையில் எனக்கு சரி நான் கிளாஸ் எடுக்கணும் இல்லையா, ஸோ இன்னைக்கு காலையில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு குளிச்சுட்டு இருக்கும் போது செய்யும்போது இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு திருப்பினா கோல்டு வாட்டர் வரும், இந்த சைடு திருப்பினா ஹாட் வாட்டர் வரும். ஸோ நான் இதில் வச்சுட்டு மிடில் வச்சு நான் குளிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சூடாக குளிச்சோம்னா இந்த களைப்பு போகுமே, இந்த டயர்னஸ் போகுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஜாஸ்தி பண்ணிட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு அது ரொம்ப சுகமாக இருந்தது. ஸோ டக்குன்னு ஒரு இது வந்தது. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னுடைய புலனை வந்துட்டு திருப்திப்படுத்துறதுக்காக குளிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ டக்குன்னு நான் திரும்பி இந்த பக்கம் மாற்றி விட்டுட்டு பச்சை தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு, ஸோ நம்ம ஏன் குளிக்கிறோம், பகவானை வந்து எழுப்பணும், குளிக்கணும், பகவத்கீதையை தொடணும், பகவானை எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக குளிக்கணும். அதை விட்டுட்டு வந்துட்டு நம்ம வந்து உடம்பு சுகமா இருக்கு அப்படின்னு குளிச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பகவான் மிஸ்ஸிங். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போதும் பகவானுக்காக, பகவானுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சென்டரா வச்சுட்டு பண்ணுவாங்க, செய்வாங்க. ஸோ இதே அடுத்தது வந்துட்டு நம்ம வேலைக்கு போகிறோம். ஸோ இப்போ 7 மணிக்கு அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா லைக் இந்த மாதிரி இதே மாதிரி தான் இருப்பாங்க. பட் அவங்க வந்துட்டு கடவுளை பகவானை வந்துட்டு மையமா வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா கிரகமேதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் புலனின்பத்துக்காக மட்டுமே தான் வந்துட்டு எல்லா வேலைகளும் செய்வாங்க. அதோட புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக, புலன் இன்பம்ன்றதை விட புலனை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக பண்றதுதான் அவங்கள தான் கிரகமேதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 9 மணிக்கு ஆஃபீஸ் தான் 8 மணிக்கு போதும், 8 மணிக்கு எந்திரிச்சா போதும். ஸோ சமைக்க கூட தேவையில்லை. ஸோ அவங்க வந்துட்டு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஹோட்டலில் ஒரு 10 ரூபா கொடுத்தா போகிறோம், ஒரு லைக் அங்கே எவ்வளோன்னு எனக்கு தெரியும், 100 ரூபா 200 கொடுத்தா போகிறோம். ஸோ 3 வகையான சட்னி, இட்லி, வடகரி, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி, எல்லாமே மினி டிஃபன் ஒன்று சொல்லிட்டு வந்து கொடுத்துருவாங்க, செய்வாங்க. ஆனால் கிரகஸ்தாசிரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பகவான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதையே வந்துட்டு ஆஃபர் பண்ணிட்டு அதையே பிரசாதமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு சுவை முக்கியம் கிடையாது,
கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம வாழணும், அதுக்காக நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு அவன் என்ன பண்றான், இந்த வெளியில போய் சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த புலன் இன்பத்தை வந்துட்டு இவன் தியாகம் செய்றான். கரெக்ட்டுங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுது இல்லையா? ஸோ கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கும் கிரகமேதியா இருக்கிறவங்களுக்கும் ரெண்டுத்துக்கும் வந்துட்டு பெரிய வித்தியாசம். அதான் அது இந்த ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இவங்களும் இதே மாதிரி லைஃப் தான் லீட் பண்ணுவாங்க, இவங்களும் இதே மாதிரி லைஃப் தான் லீட் பண்ணுவாங்க. இவங்க வேற மாதிரி பண்ணுவாங்க, அவங்க வேற மாதிரி லீட் பண்ணுவாங்க. இது பகவானை நோக்கி பண்ணுவாங்க. இங்க இதுல வந்துட்டு எல்லாமே பகவான் மிஸ்ஸிங்கா இருக்கும். ஸோ இப்போ வேலைக்கு போனா கூட செஞ்சா கூட லைக் 9 to 5 என் வேலை முடிஞ்சது வந்துட்டு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வேலை முடிஞ்சிச்சு, அடுத்தது பகவானுக்கு என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், இப்படிதான் வந்துட்டு அவனுடைய டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஆனா கிரகமேதியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, லைக் ஓகே, இன்னும் ஒரு 2 மணி நேரம் இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணோம்னா இதனால எனக்கு நல்ல லாபம் வருமே, இது வருமே, லைக் இதுல ஒரு பைசா வருமே, ஸோ இதை நம்ம சேர்த்து வைக்கலாமே, இதை ஒரு சேவிங் போடலாமே, இதை ஒரு டெபாசிட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு தாட் தான் வரும். அதனால என்ன ஆகுது, அங்க பகவானுக்கு பண்ணக்கூடிய அந்த கடமைகள் மிஸ் ஆகுது. அப்போ அது என்ன ஆயிடுது, அது கிரகமேதி ஆக்டிவிட்டிஸ் ஆயிடுது. ஸோ அப்போ பண்ணும்போது ஆப்வியஸா எங்க இருக்கும் டைம், இருக்கும், சமைக்கவே மாட்டோம். கிரகமேதியா இருந்தோம் அப்படின்னா சமைக்கவே மாட்டோம். நம்ம போய் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவோம். அப்போ ஹோட்டல்ல சாப்பிடும்போது இது கூட ஹோட்டல்ல சாப்பிட்றது கூட வந்துட்டு வெளியால், அதாவது பகவானுக்கு ஆஃபர் பண்ணாத சாப்பிட்றது கூட எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கான்சியஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு கூட வந்துட்டு ஒரு ஆச்சாரியாவுடைய ஒரு கதை ஒன்று இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு அவர் ஆச்சாரியா பேர் நான் மறந்துட்டேன். ஸோ இதை வந்துட்டு நான் அதையே வந்துட்டு வேற ஒரு கதையா வந்துட்டு நான் இது பண்ணி நரேட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு ஒரு முனிவர் ஒருத்தர் காட்டுல வந்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்காரு. தவம் பண்ணிட்டு மீன்ஸ் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு தாகம் எடுத்தது. ஸோ அந்த முனிவர் என்ன பண்றாரு, காட்டுல வந்துட்டு ஓகே ஸோ எங்கேயா போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வீடு இருக்கு. ஸோ அந்த வீடு யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வந்துட்டு வழிபோக்கர்கள் எல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி திருடர்கள். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அவங்கள வயிற்று பொழப்புக்காக திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க வீடு கட்டி இருந்தாங்க. சரி, அங்க போய் அவர் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போனாரு. அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. பெரியவங்க ஆம்பளை பொம்பளை எல்லாமே இருக்காங்க, செய்யறாங்க. ஒரு பக்கம் அரிசி மூட்டை இருக்கு, ஒரு பக்கம் வந்துட்டு பழம் மூட்டை இருக்கு, மாம்பழம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஐயா எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஸோ ஓகேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சாதாரணமா தான் நடந்திருக்கு. தண்ணி குடிக்கிறாரு. தண்ணி குடிச்சிட்டு அவர் அவர் பாட்டிக்கு நடந்து போயிடுறாரு. நடந்து போன உடனே அப்போ ஒரு தாட் வருது. அப்ப அங்க இருக்கிற குழந்தை வந்துட்டு என்ன பண்ணுது, லைக் அங்க ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு அப்பா இது ரொம்ப சூப்பரா இருக்கு, பயங்கர ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு கத்திக்கிட்டே ஓடி போகுது. அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு நடந்து போறாரு. நடந்து போன உடனே அவருக்கு அந்த தாட் வருது, அப்பா அந்த மாம்பழம் அவ்வளோ டேஸ்டா இருக்கா, ஸோ அந்த மாம்பழம் வரும்போது ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏன் இப்படி சொல்றேன், ஏன் இந்த தாட் வந்தது அப்படின்னா, அவரை வாங்கி குடிச்ச அந்த ஒரு சொம்பு தண்ணினால. அந்த தண்ணி எந்த கான்சியஸ், யார்கிட்ட இருந்து வாங்கினது அந்த தண்ணி, கரெக்டுங்களா? ஸோ அந்த தண்ணி வந்துட்டு ஒரு திருட்டுத்தனம் செய்யற ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க போய் வாங்கி குடிச்சா உங்களுடைய தாட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப இதே ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஹோட்டல்ல எல்லாமே வந்துட்டு அவன் என்ன கான்சியஸ்ல நமக்கு சமைச்சு கொடுக்குறான். இப்ப ஒரு மாஸ்டர் வந்துட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா, அப்ப நீங்க கரெக்டா அப்பதான் ஹோட்டல் போறீங்க. ஹோட்டல் போயிட்டு ஒரு தோசை ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓனர் என்ன சொல்லுவாரு, இந்த ஒரு தோசை தானே போட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, வந்துட்டான் இந்நேரம் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு என்ன கான்சியஸ்ல நமக்கு அந்த உணவு உள்ள போகும், கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஏன் இதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லைன்னா, நம்ம அவ்வளோ அழுக்கா இருக்கும். ஸோ இந்த அழுக்குல இந்த சின்ன ஒரு டாட் படுறதுனால தெரியறது இல்லை. இது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, சுத்தமா இருக்காங்க பாத்தீங்களா, ஸோ அவங்களுக்கு இது கிளீனா தெரியும், இந்த கான்சியஸ்ல இந்த உணவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு உண்மையான கிரகஸ்தாசிரம் பண்றவங்களுக்கு இந்த இது உண்மை புரியும். ஸோ நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி சுத்தப்படுத்திட்டு வரும்போது நமக்கே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும். ஸோ இது மட்டும் கிடையாது, லைக் ஈவன் வந்துட்டு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணும், ஒரு முறையான ஒரு உறவு தான் வச்சுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ
அது வந்துட்டு திருமணம் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை பண்ணிட்டு தான் வந்துட்டு உறவு வச்சுப்பாங்க. ஸோ அதையுமே வந்துட்டு பிள்ளைங்க பிள்ளைங்க பெறணும். ஸோ பிள்ளைங்களை வந்துட்டு நல்ல கதிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான், வேற ஒரு எந்த இன்பத்துக்காகவும் கிடையாது. ஸோ லைக் ஒரு ஒரு நாயோ பூனையோ ஒரு கழுதையோ ஏதோ ஒன்று ஒரு ஜீவராசி வந்துட்டு ஆஹ், அதுக்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. நமக்கான திருமணம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அது அதுக்குள்ளதான் வந்து ஒரு கிரகஸ்தாசிரம் இருக்கிறவன் இருக்கணும். ஸோ ஆடு மாடு இது மாதிரி கோழி இதுக்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ஸோ இதுக்கு இப்போ ரோட்ல நம்ம நடந்து போறோம், ஒரு சிக்னல் இருக்கு. அந்த சிக்னல்ல வந்துட்டு ரெட் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரெட்ல வந்துட்டு நம்ம தான் நிக்கணும். ஆடு மாடுக்கெல்லாம் வந்துட்டு அது நிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்குன்னு ரூல்ஸே கிடையாது. இதுக்கு பேரு தான் பகுத்தறிவு. ஓகேங்களா? ஸோ எது வந்துட்டு செய்யணும், இதுக்காக தான் வந்துட்டு இந்த மனித பிறவியே நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி அந்த கூன் குருடு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது இன்னும் அரிது. ஏன்னா நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டு தான் வந்துட்டு ஒரு உண்மையான கிரகஸ்தாசிரமத்துக்கு இருக்கும். ஸோ இவன் இந்த இந்த மாதிரியான அநாகரிகமான செயல்களை எல்லாத்தையுமே வந்துட்டு அவனுடைய புலன் இன்பத்தை தீக்கிற செயல்கள் அனைத்தையுமே வந்துட்டு அவன் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்றான், தியாகம் பண்றான். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இந்த ரெண்டு தியாகம், இந்த பிரம்மச்சாரிகள் எப்படி தியாகம் பண்றாங்க, இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க எப்படி தியாகம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சாப்டர். ஸோ இதை வந்துட்டு முடிக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். ஸோ அந்த கதையில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர் வந்துட்டு ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவர் தான். யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, கோரகும்பர் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால வந்துட்டு கோரகும்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டுரங்கனை வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப இஷ்டப்பட்டு ஆஹ் அவர் அவர் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாண்டுரங்கன் அப்படின்னு சொல்லி அவரை. ஸோ அவர் வந்துட்டு பண்டரிப்பூர் சாரி, ஓகேங்களா? ஸோ பண்டரிப்பூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல கோரக்கும்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே வந்து பாண்டுரங்க விட்டல்லா ஹரிநாம்போலோ, பாண்டுரங்க விட்டல்லா ஹரிநாம்போலோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்துட்டு அந்த பஜன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அவர் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் வந்துட்டு ஒரு குடம் விற்கிற ஒரு தொழில் செஞ்சிட்டு இருப்பாரு. இந்த மண்பானை எல்லாம் செய்யற ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த மண்பானை எல்லாம் செய்யறதுக்கு வந்துட்டு நம்ம மண்ணை மிதிப்பாங்க இல்லைங்களா? ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தான் அது அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஸோ இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். மண்ணை போட்டு நல்லா மிதிப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா சாஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதை மிதிக்கிறது கூட அவர் எப்படி பண்ணுவாருன்னா, நான் மிதிக்கும் போது இந்த மண்ணு சாஃப்ட் ஆகுது இல்லையா, அதே மாதிரி இந்த நாமத்தை சொல்லும் போது என்னுடைய இந்த கடினமான இதயம் இருக்குல்ல, இது கூட சாஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ வந்துட்டு பக்தியோட பிரியத்தோட பாடுவாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை ஒரு நாள் அதே மாதிரி பாடிட்டு இருந்தாராம். பாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு கங்காபாய் அப்படிங்கிற அவங்க தான் வந்து அவங்க ஒய்ஃபு. ஸோ அவங்களுக்கு ஒரு வயசுல குட்டி ஒரு குழந்தை, அவங்க பேர் கூட விட்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையன் ஒரு வயசு குழந்தை. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி மண்ணை மிதிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு பாடுறாங்க, விட்டல்லா ஹரிநாம் போலோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை இந்த அப்பாவை பார்த்துட்டு, அப்பா டான்ஸ் ஆடுறாரு, சரி அப்பா கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவழ்ந்து என்ன பண்ணுவான், அந்த மண்ணு மிதிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதுக்குள்ளாரையே வந்துருமா. அதுக்குள்ளார வந்த உடனே அப்பா என்னைய தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி அதை கூட இவர் பார்க்க மாட்டாராம். ஸோ அவர் அந்த பரவச நிலையில பாடிக்கிட்டே இருக்கும்போது குழந்தையும் சேர்த்து மிதிச்சிருவாராம். மிதிச்சு 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 அந்த குழந்தை மண்ணோட மண்ணா ஆயிடுமா. ஸோ அந்த எலும்பு எல்லாம் வெளியில வந்துட்டு அந்த குழந்தை மண்ணோட மண்ணா ஆகி அந்த கலரே வந்துட்டு மாறிடுமா, ரத்த கலரா ஆயிடுமா. ஸோ இவங்க அம்மா வெளியில வராங்களாம், எங்க குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைய வந்து பார்த்தா அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிகப்பா இருக்குமா. அப்பதான் அவங்களுக்கு புரியுமா, அச்சோ என்ன காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு
அஹ், என்ன சொல்ற எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. ஸோ ஒரு குழந்தைய மிதிச்சே கொண்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பாருங்க. கத்தரி அழுகுறாங்களாம், கதறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க கதறதை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்களாம். வந்துட்டு எல்லாரும் திட்டுறாங்களாம், என்ன காரியம் பண்ணிட்ட, பக்திக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, இப்படியா முட்டாள்தனமா பண்றது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்களாம். அப்ப வந்துட்டு இவரும் வந்துட்டு ரொம்ப அழுகுறாரா, சுச்சோ நான் என்ன காரியம் பண்ணிட்டேன், ஏன் இப்படி எனக்கு நடக்குது, மேபி போன ஜென்மத்துல நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கேன், இந்த பாவத்தினாலதான் நான் இந்த மாதிரியான கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன், அதை கூட அப்படிதான் எடுத்துக்கிட்டாரு. ஏன் பகவான் நீ இப்படி பண்ண, உன்னுடைய நாமத்தை தானே சொல்லியிருக்கேன், அப்படிலாம் அவர் சொல்லல. நான் வந்துட்டு போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கேன், அந்த பாவத்தை போக்குறதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காரு, ஆனா இதை என்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு, கதறாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவங்கள ஆசுவாசப்படுத்துறதுக்காக, மனைவியை ஆசுவாசப்படுத்துறதுக்காக வந்துட்டு அவர் வராரு. அப்ப மனைவி வந்துட்டு அவங்க கோவத்துல வந்துட்டு அஹ், ஏன் பாண்டுரங்க மேல சத்தியம், இனிமேட்டு நீங்க என்ன தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்ட உடனே அதுக்கு மேல அவர் தொடவே மாட்டாரு. அச்சோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் வேற குழந்தை வேணும் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு நாட்கள் போகுது. ஸோ இவரும் வந்துட்டு கிரகசாசிரமத்தில் இருக்காரு, அவ்வளோதான். ஸோ வேற எந்த ஒரு இதுவுமே இது பண்றது இல்ல. ஸோ அவர் பாட்டுக்கு பானையை செஞ்சு வித்துட்டு இருக்காரு. ஸோ ஆனால் குழந்தை வேணும் இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரி சத்தியம் வேற பண்ணிட்டோமே, இப்போ நம்ம சத்தியம் வேற நம்ம வாங்கிட்டோமே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ரெண்டாவது பொண்ணு இருக்கு இல்லைங்களா. ஸோ அவங்க பேர் வந்துட்டு விமலா. ஸோ அவங்களையும் வந்து கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவங்க மூலியமாவது குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொடுக்கறதுக்காக இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு சந்தோஷத்துல மொத பொண்ணை பாத்துக்கிற மாதிரியே நீங்க ரெண்டாவது பொண்ணையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மொத பொண்ணை தான் அவர் வந்துட்டு தொடவே இல்லையே. அப்ப வந்துட்டு ரெண்டாவது பொண்ணு அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு எந்த ஒரு குழந்தையும் இல்லை. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது நைட்ல ஒரு நாள் படுத்து தூங்குறாங்க. படுத்து தூங்கும் போது செய்யும்போது தெரியாம அவருடைய கை இவங்க 2 பேர் மேல, நடுவுல இவர் படுத்திருக்காரு, 2 பேர் மேல கை பட்டுருச்சு. டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறாரு, ஒரு கை பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் மேல இருக்கு. உடனே அலறி அடிச்சுட்டு, அச்சச்சோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, நான் இந்த பகவானுக்கு பண்ண சத்தியம் வந்துட்டு பொய் ஆயிடுச்சு, இந்த இந்த கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 கையுமே அவர் வெட்டிக்குவாராம். ஸோ அந்த அளவுக்கு அவர் இருந்தாரு. ஸோ இந்த 2 கையை வெட்டிட்ட உடனே பகவானால பார்த்துட்டு பொறுக்க முடியலையா. ஸோ ஜீவனத்துக்கு என்ன பண்ணுவாங்க, இவர் தானே பானையை செஞ்சு விற்கணும். ஸோ அதனால பகவானே என்ன பண்ணாரு, ஸோ பானை செய்யறவன வேலை செய்யற ஆளா வந்து எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் துணிமணி மட்டும், சாரி சாப்பிட்றதுக்கும் தங்கறதுக்கும் மட்டும் இடம் கொடுங்க, துணிமணி கூட எதுவும் வேண்டாம், எனக்கு வந்துட்டு நானே பண்றேன் உங்களுக்காக அப்படின்னு சொன்னோடனே சரி இவரும் வந்துட்டு பண்றவங்களும் சாரி கோரகும்புரம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த பானை பண்ணி ஒரு ஏகாதசி அன்னைக்கு பண்டரிப்பூர் பக்கத்துல ஊர் இருக்கு, அந்த பண்டரிப்பூர்ல எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல விற்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பானை மட்டும் தனியா தெரியுது. ஏன்னா இது பகவானே செஞ்ச, அவர் கையால அவர் செஞ்ச பானை. ஸோ அப்புறம் அதுக்கு என்ன இது இருக்கும்ல. ஸோ அப்படி தனியா தெரியுது. அதுல பாத்தீங்க அப்படின்னா சங்கு சக்கரம் முத்திரையோட இருக்கு. 2 பண்டிதர்கள் வராங்க இந்த ஏகாதசியை செலிப்ரேட் பண்றதுக்காக. ஸோ இந்த பானையை பார்த்த உடனே இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இந்த பானை ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சங்கு சக்கர முத்திரை அதுல இருக்கு. அந்த பண்டிதர்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்துட்டு பகவானுடைய லீலை, இந்த பானை எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போனா இவர் கோரகும்பர் வீட்டில் தான் இருந்து தான் இந்த பானை வருதுன்னு சொன்ன உடனே கோரகும்பருங்க என்ன ஆச்சு, எதுக்கு பானையை தூக்கி நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த என்ன பானை தெரியுமா, பகவானே சாட்சாத் பகவானே பண்ண பானை இது அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அப்ப பாத்தீங்கன்னா அங்க அந்த பையன் கிடையாது. ஸோ அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது, சாக்ஷாத் வந்து விட்டல் அவரே வந்துட்டு இந்த பானையை பண்ணியிருக்காரு அப்படின்ன உடனே பண்டரிப்பூருக்கு எல்லாரும் சேர்ந்து ஓடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஓடி எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி கீர்த்தன் பண்ணி பஜன் பண்ணி எல்லாம் சந்தோஷத்துல குதிக்கிறாங்க, செய்றாங்க. ஸோ இவருக்கும் வந்துட்டு கையெடுத்து கும்பிடணும்னு ஆசை, கை இல்லையே. ஸோ ஆனா கையெடுத்து கும்பிடணும்னு ஆசை. அவர் வந்துட்டு இப்படியே பண்றாரு. ஸோ பாதி கை தானே இருக்கு, அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா முழு கையும் வளர்ந்துருச்சு. ஸோ பகவானுடைய கிருபையில முழு கையும் வளர்ந்துருச்சு. ஸோ அதுல வந்துட்டு சந்தோஷமா அவர் கும்பிட்டுட்டு அவருக்கு அந்த 1 வயசு பையனும் திரும்ப கிடைச்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் பகவான் ஆசீர்வாதம் பண்றாரு, நீங்க கிரகசாசிரமத்தை ஒழுங்கா வந்துட்டு ஃபாலோ பண்ணி பகவான் மீன்ஸ் என்னையே நினைச்சு நீங்க வந்துட்டு லைஃப்பை லீட் பண்ணி என்கிட்ட வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது பண்றாரு. கதை வந்துட்டு சரியா சொன்னலான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா இல்ல, correct ஆ பிரபு, நல்லா கரெக்டா தான் So, பிரபு. இதெல்லாம் தியாகங்கள், இதுதான் இவங்க 2 பேரும் பண்ண தியாகங்கள். சோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால சக்கரதாரின்னு ஒரு படம், இதேதான் ஹரே கிருஷ்ணா. சக்கரதாரி, ஓ சரி சரிங்க பிரபு. அந்த ஓகே படத்துல இதேதான்.
ஓகே ஓகே பிரபு. வெரி நைஸ் கிளாஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா சொன்னீங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ஹரே அருமையா கிருஷ்ணா. இருந்தது கிளாஸ். தெளிவாகவும் அருமையாகவும் இருந்தது. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆசீர்வாதம் மாதாஜி. ஹரி கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணா பிரபுஜி. பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. So, ஏதாவது டவுட்ஸ் கிருஷ்ணா இருந்தது? பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபு சொல்லுங்க பிரபு. ஹரேஷ் பிரபு, ஒரே ஒரு சந்தேகம் இல்லைன்னா ஒரு தீவிரம் பண்ணிருந்தீங்க. இப்போ இன்னைக்கு வந்து நீங்க சொன்னீங்க தெரிஞ்சா சொல். பிரபுஜி, இப்போ ம். வந்து நம்ம வந்து ஆஹ், ஆஹ், வெளியே போய் சாப்பிடும்போது, ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது அவன் எந்த மனநிலை பண்றான், அதுக்கு கூட இந்த ஒரு முனிவர் வச்சு சொன்னீங்க. அந்த ஒரு திருட வீட்டுல இருந்து தண்ணி குடிச்சனால அவருக்கும் அந்த பழம் சாப்பிட்டா நல்லா இருக்குன்ற எண்ணம் வந்து சொன்னீங்க. அப்போ இப்ப இருக்க காலகட்டத்தில் நம்ம எங்கேயாவது ஜஸ்ட் நம்ம டிராவல் பண்றோம், எங்கேயாவது வெளியே போறோம், கண்டிப்பா ஏர்போர்ட் போவோம், இல்லைன்னா எங்கேயாவது டிராவல் பண்ணி போகும்போது கண்டிப்பா நம்ம ஹோட்டல்ல சாப்பிட தான் செய்வோம். பட் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருவோம். அவன் அங்க உள்ள என்ன பண்றான் என்னன்றது தெரியாது. முன்னாடி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அங்க சாப்பிடும் போது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எடுக்கிற வாயை எடுத்துட்டு கிருஷ்ணா இது உனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நான் சாப்பிடுற போது அந்த இடத்துல அது எல்லாமே மாறிடுது. எஸ் பிரபு, மேக்ஸிமம் அதான் சொல்றேன். சரி, இது கம்ப்ளீட்டா நம்மளால பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு அந்த கான்ஷியஸை நம்ம வச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அந்த கான்ஷியஸை நம்ம வச்சிருக்கும் போதே நம்ம படிப்படியா இப்ப ஒரு தப்பை வந்துட்டு தப்புன்னு தெரிஞ்சாதான் நம்மளால திருத்திக்க முடியும். அந்த தப்பு வந்துட்டு இது தப்பு கிடையாது. சரி, நிறைய பேர் வீட்டுல கிச்சனே கிடையாது பிரபு. இப்ப இருக்கிற வீட்டுல கரெக்ட்டுங்களா? ஸோ கிச்சன் இப்போ இங்கே இங்கே கூட வாடகைக்கு ஏதாவது வீடு வீடு எடுக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹால் பெருசாக இருக்கும், ரூம் பெருசாக இருக்கும், கிச்சன் வந்துட்டு இத்தினோண்டு நடையில் இருக்கும் பிரபு. அங்கே என்ன சமைக்கிறது? எக்ஸிக்யூட்டிவ் பேச்சுலர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு அவன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த தண்ணி சூடு பண்ணுறது கெட்டல், ஒரு கெட்டல், அவ்வளோதான். இவ்வளோதான் கிச்சன். ஸோ அதை தான் சொல்கிறேன். லைக் நம்ம 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 தப்புன்னு தெரியும் போது தான் நம்ம மாறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்துட்டு இந்த கான்ஷியஸை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அதான் இந்த கரை வந்துட்டு நம்ம உடம்பு ஃபுல்லாக படிஞ்சிருக்கு பிரபு. ஸோ அந்த கரையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் துடைக்க முடியும். அதனாலதான் பிரபு வியாதி அதிகமாயிட்டு இருக்கு. எஸ், அதுதான். இதெல்லாம் ஒரு செயின் எஃபெக்ட் தான் பிரபு. இதெல்லாம் ஒரு செயின் எஃபெக்ட். ஸோ இதனால இது, இதனால இது, இதனால இது, இப்போ சுத்தமா அழிஞ்சு போச்சு. ஸோ இது இந்த இடத்துல இது தப்புனே யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா நீங்க சொல்ற ஹரே மாதிரி கிருஷ்ணா பிரபு. எங்கேயாவது நம்ம ஹரே டிராவல் கிருஷ்ணா. பண்ணும்போது சாப்பிடத்தான் செய்யறோம் தெரியாம. பட் அந்த இடத்துல அப்படியே நம்ம வந்துட்டு வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். யா அதான் அப்போ வந்துட்டு பகவானை நினைச்சிட்டு ஸ்ரீ விஷ்ணு உனக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சமர்ப்பணம் எடுத்துக்கோங்க. பண்ணிட்டு சாப்பிடுறேன் அப்படின்ற யா, போது அந்த நம்ம டைம்லயும் வந்துட்டு சாப்பிடுறோம். மேக்சிமம் இந்த வெங்காயம் பூண்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியும். நம்ம வெங்காயம் பூண்டு சாப்பிடாம செய்யாம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போயிட்டு வெங்காயம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பிடிக்காது. ஸோ அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த சாத்வீக குணத்தை குறைக்கும். இது வந்து நான் பர்சனலா நான் அனுபவிச்சது. ஹரே கிருஷ்ணா பிரபு. நீங்க வந்து சொன்னது கிரகஸ்தர்களும் கிரகமேதிகளுக்கும் டிஃபரெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அது நம்ம ஸ்ரீல பிரபுபாதா சொன்னாங்களா? சாஸ்திரத்துல 7.45 ஸ்லோகால கிரகஸ்தர்களை தான் கிரகமேதிகள் குறிக்கிறாங்க. ஆனா ஸ்ரீல பிரபுபாதா சொல்றாங்க கிரகஸ்தர்கள் சொன்னா அவங்க குடும்ப வாழ்க்கையும் பார்ப்பாங்க, பக்தியிலும் இருப்பாங்கன்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதா தான் சொல்றாரு இல்லைங்களா? ஆமா ஆமா சாஸ்திரத்துல வந்து கிரகஸ்தர்கள்னா கிரகமேதி தான் கம்ப்ளீட்டா 100%. அதுல இருந்து நம்ம பக்தி தொண்டு பண்றவங்களதான் இவங்க வந்து பிரிச்சு கொண்டு வராங்க நம்மள. கரெக்ட் மாதாஜி, கரெக்ட் மாதாஜி. சாஸ்திரங்கள்ல பாத்தீங்க கிரகமேதி அப்படின்னாலே நார்மலா எல்லாமே பண்ற மாதிரி தான். 7.9.45ல சொல்றாங்க கிரகஸ்தர்கள்ன்றவங்க தான் அவங்க வந்து ஆண் பெண் ஈடுபாடுல இருக்கிறாங்க. அதுதான் வந்து உயர்ந்த வந்து ஒரு உலகமாகவே நினைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி இது ராங் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதான் நம்ம இன்னும் அந்த சாப்டருக்கு வரலையே அப்படிங்கிறதுக்காக நான் சாஸ்திரம்னு சொல்லிட்டு முன்னாடி அப்படின்னா கிரகஸ்தர்கள் சொன்னது இஸ்கான் பக்தர்களே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இப்ப டெய்லி வந்து பக்தி பண்றவங்கள நம்ம கிரகஸ்தர்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா கிரகமேதிகள் தான். நன்றி. இது ஒரு கன்ஃபியூஷன் அப்பப்போ வருது, கிளியர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ. இல்ல மாதாஜி, நீ சொல்ற கரெக்ட் தான். ஆக்சுவலி நேத்து கிளாஸ்ல நான் இதுதான் கேட்டேன் நானு. சோ இப்ப வந்துட்டு நம்ம 7 பாயிண்ட்டுக்கு போல இல்லையா? சோ அதனால வந்துட்டு சாஸ்திரம்னு சொல்லிட்டு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல மாதாஜி. வேற ஏதாவது கிரிமினல்களும் என்டையர்லி டிஃபரெண்ட். ஒன்லி அவங்க வந்து பணம், அவங்க அதுக்காக வாழறவங்க. கர்மிகள் கிரிமினல்கள் அவங்க 2 பேரும் ஒன்லி பணம் தான் அவங்களோட குறிக்கோளா இருக்கும். இவங்க பரவாயில்ல, கிரகமேதிகள் பரவாயில்ல, 50% இருக்காங்க, 50% அப்படி இருக்காங்க. அப்படி இருப்பாங்க. எஸ் ஓகே, நன்றி. ஹரே கிருஷ்ணா. அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு
கிச்சன் வந்து டிவி எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி தான் வச்சிருக்காங்களே தவிர, ஒரு வீட்ல கேட்டாங்களா என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடு அப்படி இருக்குன்னு கேட்டாங்களா, நாங்க யூஸ் பண்றதே இல்ல கிச்சன்ல. அப்ப என்னதான் பண்ணுவீங்களா, ஆன்லைன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம்னு சொன்னாங்களா. அப்படியே இருக்கா அந்த இன்டீரியர் டெக்கரேஷன், எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இருக்கா, அடையாத அசையாது. இன்னைக்கு லைஃப் அப்படிதான் பிரபு போகுது. நன்றி. கரெக்ட். எந்த சிட்டில எல்லாம் எந்த லேடிஸுமே சமைக்கிறதே இல்லை மாதாஜி. Actually. நம்மளோட இஸ்கான் பக்தர்கள் 50 பேர் சொன்னாலும் முடியலன்னா கூட நான் ஒரு 15 பேருக்கு செய்யறேன், அதை டிவைட் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறோம். ஒரு ரைஸ் ஒரு 50 பேர் பண்ணனா கூட மாதாஜி 50 பேருக்கு எங்கிட்ட பாத்திரம் இல்ல, செய்ய முடியல, 1 கிலோ ரைஸ் பண்றேன்னு சொல்றோம். ஆனா 2 பேர் வந்தாங்கன்னா கூட ஆன்லைன்ல பண்றாங்க, இல்லைன்னா போய் சாப்பிட்டுட்டு வராங்க. அதான் இன்னைக்கு இது இருக்கு இன்னைக்கு. அதெல்லாம் வந்து அதான் சொல்றேன். இதனால வந்துட்டு நம்ம கான்சியஸ் வந்துட்டு இதாகும். நிச்சயமா அவ்வளவுதான். சோ அது அதுதான். நம்ம புலன்களை ஈடுபடுத்தி நம்ம பகவானுக்காக சமைக்கும் போது அதை பார்த்து சமைக்கிறோம், கேர்ஃபுல்லா சமைக்கும் போது அதோட ருசி, அதோட சர்வீஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. எஸ் 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 நன்றி பிரபு. அருமையான ஹரே வகுப்பு, அருமையான ஹரே தெளிவான கிருஷ்ணா. விளக்கம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ தேங்க்ஸ் ரீகேப் பிரபு. பண்ணலாம். ஹரே ரீகேப் பண்ணலாமா பிரபு? எஸ் எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு வைஷ்ணவ மாதாஜி ரீகேப் பண்றாங்க. பிரபு சொன்னதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சன் ஹரே பிரபுஜி, கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் பிரணாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் வந்து ஸ்லோகம் வந்து 4.26. அதுல முக்கியமா 2 வகை மனிதர்களை பத்தி பார்த்தோம். ஒண்ணு பிரம்மச்சரியர், இன்னொன்னு கிரகஸ்தர். பிரம்மச்சரியர்னா என்னன்னா, பிரம்மச்சரியம் அப்படின்றதுக்கு ஒரு மீனிங் சொன்னாங்க, பரமசத்தியம் பிளஸ் நடைமுறைப்படுத்துதல். பரமசத்தியத்தை யாரு கரெக்டா நடைமுறைப்படுத்துறாங்களோ அவங்கதான் பிரம்மச்சரியர்கள். அவங்க வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்தே இதை வந்து குருவின் மூலியமா அவங்க வந்து இத பயிற்சி பண்ணுவாங்க. அவங்க வந்து எப்பயும் காதை வந்து குரு சொல்றத எப்படி அப்படியே ஏத்துப்பாங்க, மற்ற புலன்களை வந்து அடக்கி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இதன் மூலியமா பக்தி செஞ்சு அவங்க வந்து பரமத்தை அடைவாங்க அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் வந்து கிரகஸ்தர். கிரகஸ்தர் வந்து மனைவியோட சேர்ந்து இருக்கிறது தான் கிரகஸ்த வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. மனைவியோட சேர்ந்து பக்தி பண்றதுதான் கிரகஸ்தரோட அந்த கடமை. அவங்க மனைவியோட சேர்ந்து கடமை பண்ணி பக்தி பண்றது வந்து கிரகஸ்த வாழ்க்கை. அது அப்படி பண்ணல, பக்தி பண்ணல, ஜஸ்ட் அவங்களோட புலன் இன்பத்துக்காக மட்டும் செயல்படுறாங்க அப்படின்றவங்க வந்து ஜஸ்ட் கிரக மேதி தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு ஒரு கதையை பார்த்தோம். கோரகும்பர் அப்படின்றவர் வந்து தன் குடும்பத்துல வாழ்க்கையில அவரோட கடமைகளை செஞ்சு பக்தி பண்ணி என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சாலுமே கடைசி இந்த பக்தி மூலியமா அவங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடந்தது அப்படின்ற ஒரு கதையை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு சுருக்கமா. சோ இதன் மூலியமா பக்தி செஞ்சு பரமத்தை அடைவாங்க. கிரகஸ்த வாழ்க்கையில இருக்கிறவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம எக்ஸாம்பிள் நிறைய பார்த்தோம் இன்னைக்கு. இன்னைக்கு ரீகேப் பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாதாஜி, பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ ஹரே மச். கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சரி மாதாஜி. வாஞ்சாகல்ப சொல்லிடலாமா மாதாஜி? ஓகே பிரபு. வாஞ்சாகல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय। श्रील प्रभुपाद की जय। श्रील गुरु महाराज की जय। निताय गौर ब्रह्मानंद। हरि हरि बोल। हरे कृष्णा माताजी. हरे कृष्णा प्रभु. थैंक यू प्रभु. थैंक यू माताजी. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னைக்கு வகுப்பு மிக நன்றாக இருந்தது பிரபு. மிக்க நன்றி. நன்றி நன்றி மாதாஜி.